காலை ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதனானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதர் ஆனதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனித எரோனிமஸ் 341 420. தல்மாசியா நகரைச் சேர்ந்த இவர் ரோமைக்கு போய் லத்தீன் கிழக்கு மொழிகளில் பயிற்சி பெற்று வக்கீல் வேலை பார்த்தார். உலக இன்ப சுகங்களை சிறிது காலம் தேடினார். பிரயாணம் செய்ய தொடங்கிய பின் பக்தி உள்ளவரானார். ரோமைக்கு திரும்பி அங்கு ஞானஸ்தானம் பெற்று கொண்டார். பின் காட்டில் வாழத் தொடங்கினார். 4 ஆண்டுகளாக ஜெபித்து ஆராய்ச்சிகள் செய்தார். இளவயதில் ரோமையில் இவர் கண்ட காட்சிகள் இவர் கண்முன் வந்து இவருக்கு பாவ சோதனைகள் எழுப்பின. அவற்றினின்று தப்பித்து பொது தீர்வு நாளில் இரகசிய நினைவுகள் யாவும் வெளியாக்கப்படும் என்பதை இவர் நினைத்து பார்த்தார். கல்லால் நெஞ்சை அடித்த இரத்தத்தை சுவரில் காணலாம். புத்திக்கு வேலை கொடுக்கும்படி எரேமியா மொழியை கற்கத் தொடங்கினார். அதன் பின்னரே சோதனைகள் அகன்றன. திருப்பணி புரிய வற்புறுத்தப்படக்கூடாது என்ற நிபந்தனைகள் மேல் இவர் குறுப்பட்டம் பெற்றார். ரோமைக்கு போய் தாமசூஸ் என்னும் பாப்புவின் செயலராக இருந்தார். மொழிகளை கற்கும்படி அலெக்சாந்திரியாவுக்கு போனார். பின் பெத்லகேமுக்கு திரும்பி வேதாகமத்தை மொழிபெயர்த்து வேதாகம ஆராய்ச்சி நடத்தினார். அக்காலத்தில் பரவியிருந்த தப்பறையான கொள்கைகளை எதிர்த்தார். இவர் பெயர் கீர்த்தி எங்கும் பரவியது. பல திசைகளிலிருந்தும் இவர் கலந்து ஆலோசிக்க மக்கள் வந்தனர். ஒரு முறை ஒரு சிங்கம் நொண்டி வந்தது. மிகுந்த வேதனைப்பட்டதாக காணப்பட்டார். தன் பாதத்தை அவர் முன் நீட்டி ஆழமாக இறங்கியிருந்த முன்னால் அவருக்கு இருந்த முள்ளை எடுத்து தன் காயத்தை கட்டி குணப்படுத்தினார். நன்றியுள்ள அந்த மிருகம் அதன் பிறகு எப்பொழுதும் அவருடன் இருந்ததாகவும் அவரை கல்லறையில் வைத்தபோது அது கர்ச்சித்து அழுததாகவும் கொள்ளப்படுகிறது. 420 ஆண்டில் அவர் இறந்தார். சிந்தனை. ஜெபித்து பின் வேதாகமத்தை படிக்க தொடங்கி அதை படித்த பின் ஜெபிக்க வேதாகமத்தை அறியாதவன் கிறிஸ்துநாதரை அறியவில்லை. எப்பொழுதும் ஏதாவது செய்து கொண்டிரு. கடவுள் உன்னை பார்க்க வந்தாலும் சரி, சாத்தான் வந்தாலும் சரி, நீ சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. எரேனிமஸ். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் கண் பார்வையும் சரி நினைவும் அடக்க வரத்தை பெற்றுத்தாரும். ஆமீன். தமிழாழன் புகழ் பாடி தேவானால் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாழன் புகழ் பாடி
சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி ஆழ்வாம். மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உமதாக்கி அருள்வாயப்பா. ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பேறு பெற்றவர். அவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். திருப்பாடல்கள் 1 இறைவசனங்கள் 2 மற்றும் 3. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜெய்சன் எஸ் நிரோஷா இவர்களுக்காகவும், இவர்கள் கல்வி ஞானத்தில் இறை பக்தியில் சிறந்து விளங்கிடவும் உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் ரோசா வினாகுஸ்தாட்டோ இவர் உடல் நலம் வேண்டி கொண்டாடுகின்றார். இவருக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கிலிருந்து இந்த ஆண்டு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்தந்தை ஜெரோம் அவர்கள் இன்று தன்னுடைய பெயர் கொண்ட விழாவை சிறப்பிக்கின்றார். கடவுள் அவரையும் அவருடைய குருத்துவ வாழ்வையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். நம்முடைய மறைக்கல்வி குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஜெரோம் அவர்களுக்காகவும் திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை அடைந்து 7வது ஆண்டினை நினைவு கூறுகின்ற ஏஜே மேத்யூ மற்றும் வனத்தையன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அருள் பணியாளரும் மறை வல்லுநருமான புனித ஜெரோம் அவர்களுடைய விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவரை புனித எரோனிமுஸ் என்றும் அழைக்கப்படுகின்றார். விவிலிய அறிஞராகவும் திருச்சபை இவரை அங்கீகரித்து கொண்டாடுகின்றது. கிபி 347 யுகோஸ்லாவியாவில் இருக்கின்ற சிரின் என்கின்ற ஊரில் பிறந்து தமது படிப்புகளை அங்கு நிறைவு செய்து ரோமைக்கு சென்று பிறகு மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இறுதியாக பாலஸ்தீனம் சென்றடைந்ததாகவும், அதன் பிறகு இயேசு பிறந்த பெத்லகேமிற்கு சென்று, அதிலும் குறிப்பாக இயேசு பிறந்த பெத்லகேம் குகை மாட்டுத் தொழுவத்திற்கு சென்று அங்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாக தனிமையில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இவர் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், கால்தெயிக் மொழிகளில் பெற்றிருந்த புலமை விவிலியத்தை முழுவதுமாய் மொழிபெயர்க்க செய்தது. இவர் மொழிபெயர்த்த திருவிவிலியமே உல்கதாய் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இன்றைய நாளுக்குரிய புனிதர் பகுதியில் நாம் வாசிக்க கேட்டது போல 420ஆம் ஆண்டு, கிபி 420ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த புனிதரே மறைநூல் அறியாமை, கிறிஸ்துவை அறியாமை என்று குறிப்பிடுகின்றார். விவிலியத்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். If you do not know the Bible, you do not know Christ என்று சொல்லுகின்ற புனிதரும் இவரே. அன்புக்குரியவர்களே, மறைநூலின் மீது கொண்டிருந்த தனியாத தாகம் அதை முழுவதுமாய் வாசிக்க வைத்து ஜெபிக்க செய்தது. இந்த புனிதரிடமிருந்து இந்த சிந்தனையை நாமும் உள்வாங்கிக் கொள்வோம். நம்முடைய வாழ்வின், விசுவாசத்தின், நம்பிக்கையின்
மையமாயிருக்கின்ற விவிலியத்தை நாமும் வாசிப்போம். விவிலியத்தை கொண்டே கடவுளோடு உறவாட அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் செபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கையான புனித மரியாதையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே. மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பதெப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 1 முதல் 12, 14 முதல் 16. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வாழ கட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராக தம்மை கடிப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறிய. அவர் சீற்றத்தில் அவர்களை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனின்று அதிரும், அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார். கதிரவன் தோன்றான், அவர் மறைந்திடுவார். விண்மீன்களை தாமே தனியாய் வாளை விரித்தார். அழியின் முதுகை மிதித்து நடந்தார். வடைமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குருக்களையும் அமைத்தவர் அவரே. உனக்கிட இயல பெரும் செயல்களையும் கணக்கிட முடியுமா? அருண் செயல்களை ஆற்றும் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நலிவில் செல்கையில் நான் உரை முடியவில்லை. இதோ அவர் பராமரிப்பினால் அவரை மறிப்பவர் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்டார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலளிப்பேன் என்று எதிர்நின்று அவரோடு எச்சல் நெடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியுடன் நான் இரக்கத்தை கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவரே, என் மன்றாற்று உன் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்கா நீ வியத்தகு செயல்கள் செய்வீர். கீழழிவின் இறந்தோரை ஆவிகள் எழுப்ப உம்மை புகழுமோ?
பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பை எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அருள் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உரைக்கப்படுமா? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானே உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றேன்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 9 இறை வசனங்கள் 57 62 முடிய. இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாடு ஆன்மீகத்தில் வேரூன்றி போன நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லா நாடுகளுமே அவரவர்களுக்கென்று ஆன்மீகத்தை வளர்த்து வைத்திருக்கிறது, வளர்க்கின்றது. அந்த ஆன்மீகத்தை மக்களுக்கான வாழ்வியல் கூறாகவும் அது அறிவிக்கின்றது. உலகில் தோன்றிய பல நூறு மதங்கள் இப்படி வாழ்ந்தால் வாழ்வு நலமாயிருக்கும், இதைப்போல் செய்தால் வாழ்வு அழகாய் அமையும், இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை நாம் செய்கின்ற பொழுது கடவுள் அனுபவம் நமக்கு மிக சுலபமாய் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி தங்களுடைய ஆன்மீகத்தை வளர்க்கின்றது. அந்த ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கென்று சில குழுக்களையும் உருவாக்குகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இந்த நாட்களில் அல்லது கடந்த 20-25 ஆண்டுகளாக பல நூறு மதங்களை உள்ளடக்கிய, ஆயினும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டிருக்கின்ற உலகினுடைய மிகப்பெரிய குடியரசு நாடுகளில் உண்டான நம்முடைய நாட்டிலும் இத்தகைய செயலை நாம் காணத்தான் செய்கின்றோம். இந்த மதத்தின் பெயரால் நாட்டிற்குள் நடைபெறுகின்ற வன்முறைகளையும் நாம் அறிவோம். தங்கள் மதமே மேலானது என்று சொல்லி குறைந்தளவு
நம்பிக்கையாளர்களை கொண்ட மதத்தின் மீது வன்முறையை தூண்டி மிகப்பெரிய சமூக விரோத செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் மதமே மேலானது உன்னதமானது என்று சொல்லி தேவையற்ற குழப்பத்திற்கும் வன்முறைக்கும் உட்படுத்துகின்ற நிலையையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். இந்த பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி சீடத்துவம் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்மில் நிறைய பேர் சீடத்துவம் என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கின்ற அல்லது எந்த கடவுளின் மீது நம்முடைய நம்பிக்கையை கொண்டுள்ளோமோ அந்த நம்பிக்கையையும் அந்த நம்பிக்கைக்கு காரணமானவரையும் பின்பற்றுவது அல்லது அவருடைய போதனைகளை வாழ முயற்சிப்பது அல்லது அவரை நம்முடைய அனுதின வாழ்வில் பிரதிபலிப்பது, இதுவே சீடத்துவம் என்று சொல்லி வரையறுத்து கொள்ளுகின்றோம். ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் சீடத்துவம் என்பது வெறுமனே இயேசுவையும் அவருடைய மதிப்பீட்டையும் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் மாறாக இயேசுவையும் அவருடைய மதிப்பீட்டையும் முழு ஈடுபாட்டோடு தேடுவதே சீடத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் 3 வகையான மனிதர்களை இயேசு நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். ஏற்கனவே இயேசு தமக்கென்று ஒரு சீடர் குழுவை உருவாக்கி அவர்களை தம்மோடு இருக்கச் செய்து அவ்வப்பொழுது நற்செய்தியை பறைசாற்ற அவர்களை அனுப்பிய பட்சத்தில் இயேசுவினுடைய வாழ்வியலையும் அவருடைய போதனையும் கண்ட இன்னும் சிலர் இயேசுவை பின்தொடர விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஒரு மனிதர் வருகிறார். அவர் இயேசுவிடம் வந்து, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்றார். இயேசு அந்த மனிதரை அழைக்கவில்லை, அல்லது சீடர்கள் அந்த மனிதரிடம் நீரும் எங்களுடைய குழுமத்தில் சேர்ந்து கொள் என்று சொல்லி அழைக்கவில்லை, அல்லது சீடர்களில் யாரோ ஒருவர் அந்த மனிதரிடம் போய் நீ இயேசுவிடம் வந்து நீயாகவே கேட்டு எங்களுடைய குழுமத்தில் சேர்ந்து கொள் என்று சேர்ந்து கொள்ளும் என்று சொல்லியும் அவரை யாரும் வற்புறுத்தவில்லை. ஆனால் அந்த மனிதராகவே வந்து இயேசுவிடத்தில் கேட்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இயேசு சீடத்தினுடைய மேன்மையை குறிப்பிடுகின்றார். சீடர் என்பவர் இந்த உலகை சார்ந்தவராய் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தினுடைய பற்றுகளின் மீது ஆர்வம் கொண்டவராய் ஆசை கொண்டவராய் இருக்கக்கூடாது, எச்சூழலிலும் கடவுளை மட்டுமே சார்ந்திருப்பவராய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு தமக்கே உரிய பாணியில் அழகாய் சொல்லுகின்றார். நரிகளுக்கு பதுங்கு குழிகள், வானத்து பறவைகளுக்கு கூடுகள், எல்லாவற்றிற்கும் அவையவைக்குரியதை கடவுள் கொடுத்திருக்கிறார். அவையும் அவற்றோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல, எனக்கென்று வீடு இல்லை, மாளிகை இல்லை, உறங்குவதற்கான இடமில்லை. நான் ஒரு வழிப்போக்கன் போன்றவன், ஒரு பயணி போன்றவன், ஒரு திரு யாத்திரை மேற்கொள்ளுகின்ற ஒரு நம்பிக்கையாளன் போன்றவன். என்னோடு வந்தால் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் கொள்ளாதவனாய் நீ இருத்தல் வேண்டும் என்று சொல்லி இயேசு அவனுக்கான பதிலை கொடுக்கின்றார். இயேசுனுடைய இந்த பதிலை எதிர்பாராதவன் மீண்டும் இயேசுவை தொடர்ந்தானா என்று சொன்னால் அதை குறித்த எந்த செய்தியும் நமக்கு விவிலியத்தில் அதிலும் இந்த பகுதியில் தரப்படவில்லை. இயேசு இன்னொரு மனிதரை அவராகவே அழைக்கின்றார், என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லி. ஆனால் இயேசுனுடைய அழைப்பை அவன் உடனடியாக மற்ற அப்போஸ்தலர்களை போன்று உடனடியாக ஏற்றுக்கொள்ளாதவனாய், தனக்கென கடமை இருக்கிறது, தனக்கென பொறுப்பு இருக்கிறது, தான் செய்து முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்ல இயேசு அவனை நிராகரிக்கின்றார், அவனுக்கான செய்தியை கொடுக்கின்றார். மூன்றாவது இன்னொரு மனிதன் இயேசுவிடம் வருகின்றான்.
அவனாகவே கேட்கின்றான், நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. மாறாக அவனே இயேசுவிடத்தில் இன்னொரு செய்தியையும் கூடுதல் செய்தியாக அவன் சொல்லுகின்றான். Let me go and say bye to my people at home and then I follow you. அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுகின்ற சீடத்துவத்தில் நாம் இயேசுவை மட்டும்தான் முதன்மையாய் கொள்ள வேண்டும். இயேசுவை மட்டுமே முக்கியமானவராய் கொள்ள வேண்டும். இயேசுடைய போதனைகளை தான் நம்முடைய வாழ்வின் முழு மூச்சான செயல்பாடாய் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் இயேசுவை போல் கடவுளை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாய் நமக்கு சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் யோபுவினுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருந்தது. 2 தினங்களுக்கு முன்பு யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் யோபுவினுடைய நம்பிக்கை கடவுளை குறித்து அளவுக்கு அதிகமாய் பேச சொல்லுகின்றது. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய திருப்பெயர் போற்ற பெறுக என்று சொல்லி. காரணம், யோபு தன் நம்பிக்கை முழுவதையும் கடவுள் மீது கொண்டிருந்தார். எனவே தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட கடவுள் எத்தகையவர் என்பதை யோபு பட்டியலிட்டு காட்டுகின்றார். அவர் ஞானம் உள்ளவர், ஆற்றல் மிகுந்தவர், எல்லா வகையான பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுகின்றவர் என்று சொல்லி கடவுளை குறித்து மேன்மையாய் பேசுகின்றார். இது கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையையும், அவர் கடவுளை சார்ந்தவர் என்பதையும், கடவுளின் சீடர்களில் ஒருவராய் வாழ முயற்சித்தவர் என்பதையும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது என்று திரு அவை நினைவு கூறுகின்ற புனித எரோனிமுஸ் என்று சொல்லப்படுகின்ற புனித ஜெரோம் விவிலியத்தை, இயேசுவை முழுமையாய் அறிந்து கொள்ள, அனுபவிக்க தம் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு இயேசுவை முற்றும் அனுபவித்தவராயிருந்தார். இயேசுவை முற்றிலும் சார்ந்தவராயிருந்தார். ஒரு அர்ப்பணியாளராய் அவர் இயேசுவின் உண்மையான சீடராகவும் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவம் எத்தகையதாய் இருக்கின்றது என்பதை தியானித்தவர்களாய் விடை தேடி தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தந்தையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நலனுக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலி பொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்க
அதிக முனைப்புடன் எங்களை வரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளில் கடவுளால் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநேயராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாய் நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணை அமுதே பவித்திர அழகே, காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே, பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே, காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே, பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்.
தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருவிருந்து பல்லவி. ஆண்டவராகிய இறைவா, நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் பிரிவு 15 இறைவசனம் 16. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைநூல் வல்லுனரும் அருள் பணியாளருமான புனித ஜெரோமின் நினைவு நாளில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திருவுணவு நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தூன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விவிலியம் வாசித்து இயேசுவை கொண்டாட அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. எங்கள் காவலாம் தோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். உந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய். உந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடா. அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். நாம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவர்த்தார் மற்றும் நம் மறை மாவட்டத்திற்காகவும் நமது பங்குக்காகவும் பங்கு தந்தையாளுக்காகவும் கொண்டாடுவோம். வினையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.